என்னப்பா எல்லாரும் டியூஷனுக்கு வந்தாச்சா? சரி சரி, கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் போடுங்க. என்ன ஏதாவது டவுட்னா கேளுங்க. அதே மாதிரி அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்கன்னு இருக்காங்க, ரீஓபனு. உங்ககிட்ட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எங்கடா டியூஷன் போறேன்னு கேட்பாங்க. பக்கத்து வீட்டுல எங்க தம்பி டியூஷன் போற, நல்லா எடுக்கிறாங்களா அவங்க டியூஷன்லன்னு கேட்பாங்க. நம்ம டியூஷனை ரெஃபர் பண்ணணும், சூப்பரா எடுப்பாங்க. 100க்கு 100 வாங்குற அளவுக்கு எங்க டியூஷன்ல சொல்லி தருவாங்க. நம்ம டியூஷன் பேர் என்ன? சொல்லி வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க, சரியா? அப்பதான் நிறைய பேர் எடுத்து நாமளும் டியூஷனை டெவலப் பண்ண முடியும், சரியாப்பா? சரி போடுங்க, ஏதாவது தெரியலன்னா கேளுங்க. என்னடா முடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் போடு, டைம் ஆயிட்டு இருக்கு. 9 to 9 ஏண்டா அதுவே தெரியாதாடா? 81டா, 81. நீ எல்லாம் எப்படா பப்ளிக் எழுதி பாஸ் பண்ண போற? இதுல நம்ம டியூஷன் பேர் வேற ஆல் பாஸ் டியூஷன். உங்களை நம்பி எல்லாம் வேற பேர் வச்சிருக்கோம். உட்காருடா, உட்காரு, கொஞ்சம் சம் போடு. யாரு? இந்த டியூஷன் நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். டியூஷன் விசாரிக்கிறக்காமா? பையன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? இப்போ 9th போறான். 9th. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் டியூஷனில் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறோம், எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே எடுக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற என்னம்மா தெரிஞ்சுக்கணும்? பையன் நல்லா படிப்பானா? படிப்பான், பட் கொஞ்சம் ஆவரேஜ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 100க்கு 100 வாங்குற அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணிடுவோம், உதவி பண்ணிக்கலாம். என்ன லாங்குவேஜ் எடுப்பீங்களா? எல்லா லாங்குவேஜும் உண்டுமா, பிரெஞ்சு முதற்கொண்டு உண்டு. தனித்தனியாக டீச்சர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. சேர்த்துனீங்கன்னா மட்டும் போதும். டீச்சர்ஸ்லாம் எங்க இருக்காங்க? டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ மே மந்த் இல்லைங்களா, கொஞ்சம் லீவ்ல இருக்காங்க. ஸ்கூல் ரீஓபன் ஆகும்போது எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே. ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஆஃபரா? ஆமா, கண்டிப்பா இருக்குமா நம்ம டியூஷன்ல. இப்போ என்னன்னா 3 months ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா 10 days ஃப்ரீ, 6 month ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா 20 days ஃப்ரீ, 1 yearக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா 1 month ஃப்ரீ. நம்ம டியூஷன்ல இந்த ஆஃபர் வேற எங்கேயுமே இருக்காது, நம்ம டியூஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர். நீங்க வெளியே விசாரிச்சு பாத்துக்கோங்க. என்ன ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1500, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப கம்மி. ஓகே. நீங்க ஏதாச்சும் டவுட்னா நாங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ண, நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருவீங்களா? ஸ்கூல் டியூஷன்ல இருக்கும்போதே கேட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு அதுவும் டவுட்னா வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா நாங்க கிளியர் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்றது, மழை ரொம்ப வருது, வெயில் ரொம்ப அடிக்குது, என் பையனை டியூஷனுக்கு அனுப்ப முடியல அப்படின்னா ஆன்லைன்ல கூட நாங்க எடுக்கிறோம். எல்லா ஆஃபர்ஸும் உண்டு, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே உண்டு. வெளியே போர்டில் இருக்குமா, போகும்போது எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு இயர்லி மொத்தத்துக்கும் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் தொந்தரவு இருக்காது, எங்களுக்கும் தொந்தரவு இருக்காது. பையனை நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். 100க்கு 100 பையன் வாங்கிடுவோம். இதோட ஒழுக்கத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறோன்னு வைங்களேன். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து பசங்களோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லை, எப்படி நடந்துக்கணும்னு தெரியறதில்ல. அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எங்கள் டியூஷனை வந்து படிப்போடு சேர்த்து ஒழுக்கத்தையும் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் கவலையே பட வேண்டாம், சரிங்களா? ஓகே, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். Thank you.